ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு NCS அகாடமி. இன்றைக்கி நம்ம சேனலில் நீட்டில் கேட்கப்பட்ட சில முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின், எர்த் சமிட் held in Rio de Janeiro in 1992 was called. 1992 எர்த் சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பில் கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த மாநாட்டில் எதற்காக கூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்குது. அதில் 4 ஆப்ஷன்ஸில் முதல் ஆப்ஷன் பாருங்கள், டு ரிடியூஸ் CO2 எமிஷன் அண்டு குளோபல் வார்மிங். ரெண்டாவது, ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்டு சஸ்டைனபிள் யூட்டிலைசேஷன் ஆஃப் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். தேர்டு, டு அசஸ் த்ரெட் posed to native species by invasive weed species, கலைத்தாவரங்கள் சொல்லுவோம். ஃபோர்த் ஆப்ஷன், ஃபார் immediate steps to discontinue use of CFC chlorofluorocarbon that were damaging the ozone layer. இந்த நாளில் எதற்காக அது கூட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம விடையை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கான விடை for conservation of biodiversity and sustainable utilization of its benefits. இதுதான். ஏன்னா அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட நாடுகள் பார்த்திங்கன்னா, all nations to take appropriate measures for conservation of biodiversity and sustainable utilization of its benefits அப்படிங்கிறத இதை எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த வினா, colostrum, the yellowish fluid secreted by mother during the initial day of lactation, is very essential to impart immunity to the newborn infant because it contains. குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டுவதனுடைய அவசியம் என்ன இருக்குது அதில் அப்படிங்கிறது தான். அதனுடைய 4 ஆப்ஷன்ஸு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு, ஒன்று நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இருக்குன்றாங்க, மோனோசைட்ஸ் இருக்குன்றாங்க, மேக்ரோஃபேஜஸ் இருக்குன்றாங்க, அதே மாதிரி இம்யூனோகுளோபுலின் A இருக்குது அப்படின்றாங்க. அதில் ஆக்சுவலாக அதில் என்ன இருக்குது, எதனால் கொடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற அதுக்கான விடை பார்த்திங்கன்னா இம்யூனோகுளோபுலின் A. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கூட டயக்ராமு இம்யூனோகுளோபுலின் Aங்கிறது தான், அதனுடைய படம் தான் பார்க்குறீங்க. இந்த கொலாஸ்ட்ரமில் பார்த்தீங்கன்னாக்கா, த yellowish fluid secreted by the mother during initial day of lactation is very essential to impart immunity. நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தக்கூடிய அந்த yellowish fluid இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு த நியூ பார்ன் இன்ஃபண்ட் பிகாஸ் இட் கண்டைன்ஸ் இம்யூனோகுளோபுலின் A. அந்த இம்யூனிட்டி காரணமே இந்த இம்யூனோகுளோபுலின் தான். இட் வில் இம்பார்ட் நேச்சுரலி அக்யூர்ட் பாசிவ் இம்யூனிட்டி டு த நியூ பார்ன். இதை இயற்கையான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை இம்யூனோகுளோபுலின் A. அடுத்த வினா என்னன்னு பார்க்கலாம். கிராஸ் லீவ்ஸ் curl inwards during very ட்ரை வெதர். ரொம்ப வெப்பமாக இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனில் சம்மர் சீசனில் பார்த்திங்கனாக்கா, இந்த புற்கள் சொல்லக்கூடிய கிராஸஸ் இருக்கு இல்லையா, மோனோகாட் பிளான்ட்ஸ், அது அதனோட லீஃப் சுருண்டுது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டா. செகண்ட் ஆப்ஷன் ஃபெலிசிட்டி ஆஃப் புல்லிஃபார்ம் செல்ஸ். இது புல்லிஃபார்ம் செல்ஸ்னுடைய வேலை அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, ஷ்ரிங்கேஜ் ஆஃப் ஏர் ஸ்பேஸ் இன் ஸ்பாஞ்ச் மியூசோஃபில். ஸ்பாஞ்ச் மியூசோஃபில் செல்ஸில் ஸ்பாஞ்ச் பாரங்கைமாவுடைய ஷ்ரிங்கேஜினால தான் சுருள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டைலோசிஸ் இன் வெசல்ஸ் அப்படின்றாங்க. வெசல் செல்ஸில் டைலோசிஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், அதனால் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டூரிங் ட்ரை சீசன்ஸ்
ஏன் வந்து ரோல் ஆகுது, ரோல் ஆகிறதுக்கு எது வந்து இதில் சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபெலிசிட்டி ஆஃப் ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ். இது ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸினுடைய வேலை. ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ் வந்து மோனோகாட் லீஃபில் மட்டும்தான் இருக்கும், டைகாட்டில் இருக்காது. இந்த செல்ஸையும் யூஸ் பண்ணி தான் இது வந்து லீஃப் ஆனது ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லி ஃபார்ம் செல்ஸ் பிகம் ஃப்ளாஷி டியூ டு வாட்டர் லாஸ். திஸ் வில் மேக் த லீவ்ஸ் டு கர்ல் இன்வர்ட் டு மினிமைஸ் வாட்டர் லாஸ். வாட்டர் லாஸை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணிக்குது அப்படின்னாக்கா ரோல் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது என்ன முக்கியமான என்னன்னு பார்ப்போம். The shorter and longer arm of a submetacentric chromosomes are referred to as. The short arm long arm சப்மெட்டாசென்ட்ரிக்கில் இருக்குங்களா, அந்த டயக்ராமில் பார்க்குறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆர்ம்ஸ் என்ன ஆர்ம்ஸ்னு கேட்குறாங்க. எதை ரெஃபர் பண்ணுது? ஃபஸ்ட் ஆப்ஷனில் எஸ் ஆர்மும் எல் ஆர்ம் இருக்குது அப்படின்றாங்க. செகண்ட் ஆப்ஷனில் பி ஆர்ம் அண்டு கியூ ஆர்ம் அது இருக்குன்றாங்க. தேர்டில் கியூ அண்டு பி ஆர்ம் ரெஸ்பெக்டிவ்லியும் கொடுத்துருக்கு. இந்த எம் அண்டு என் ஆர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைட் ஆன்சர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பி ஆர்ம் அண்டு கியூ ஆர்ம் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த டயக்ராமில் பார்க்குறீங்க. இந்த பி ஆர்முங்கிறது எது, அந்த ஷார்ட் ஆர்முக்கும் கியூ ஆர்முங்கிறது லாங் ஆர்முக்கும் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் இது தான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பிக்கு ஷார்ட் ஃபார்ம் அதனுடைய அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பெப்டைட், தட் இஸ் ஷார்ட்னு அர்த்தமாக. லாங் ஆர்ம் வந்து கியூ ஆர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், முக்கியமான கொஸ்டின். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஆர்கியூ வேல்யூ ஆஃப் ட்ரைபால்மினிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட்ஸு. இதில் வந்து இதனுடைய ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபார்முலா நமக்கு முன்னாடியே தெரியும். எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ரெஸ்பிரேஷனில் எவால்வ் ஆகுது, எவ்வளோ ஆக்சிஜன் வந்து கன்சியூம் ஆகுது. இதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னாக்கா அது நமக்கு அந்த ரேஷியோ கிடைக்கும். அந்த ஃபார்முலா பார்த்தோம், அதுதான் ஆர்கியூ ரெஸ்பிரேட்டரி கோஷன் ஃபார்முலான்னு பேர். இப்போ இதில் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்திங்கனாக்கா 0.7 இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அதனுடைய ஃபார்முலா அதை போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேற்றப்பட்டது டிவைடட் பை எவ்வளோ ஆக்சிஜன் வந்து அப்டேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கிட்ட ஆக்சிஜனுக்கும் வெளியிடப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அது வந்து 0.7 இருக்குது. இதேமாரி அனைத்து ஃபுட் மெட்டீரியலுக்கும் வந்து ஆர்கியூ இருக்குங்க, அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ கமர்ஷியல் பிளட் கொலஸ்ட்ரால் லோயரிங் ஏஜென்ட்? அதாவது பிளட்டில் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு கமர்ஷியலாக இங்கே வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த ஏஜென்ட்டு அல்லது அந்த ட்ரக், அந்த மெடிசனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சைக்ளோஸ்போரின் ஏவா, ஸ்டாட்டினா, செப்டோகைனேஸா, லிபேசஸா அப்படின்னு கேட்டிருக்கேன். த ரைட் ஆன்சர் இஸ் ஸ்டாட்டின். பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாட்டினுங்கிறது வந்து கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும். இது எங்கே இது கிடைக்கிது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் எ ஈஸ்ட் அந்த டயக்ராம் பார்க்குறேங்க. அதுலேருந்து பெறக்கூடிய அந்த மோனோகஸ் பர்புரஸ் அப்படிங்கிற ஈஸ்ட்டு டைப்லேருந்து அந்த சஸ்டைனுங்கிற ஒரு ஸ்டாட்டின் அது வந்து அதுலேருந்து தான் பெறப்படுது அப்படின்றாங்க. இட் ஆக்ட் பை காம்படிட்டிவ்லி இன்ஹிபிட்டிங் த என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால். இதை போய்ட்டு இந்த கொலஸ்ட்ரால் சிந்தசைஸ் பண்ணுறத இதை வந்து என்ன பண்ணுதுன்னா தடுக்குது அப்படின்றாங்க. ஸோ ஸ்டாட்டின் அப்படிங்கிறது தான் அது வந்து நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய டேப்லெட். அந்த டேப்லெட்னுடைய டயக்ராம் நீ பார்க்குறீங்க, ஃபோட்டோ இருக்குது, அந்த டேப்லெட்டை பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர்
with their respective location in organs. எந்த ஆர்கன் எதோட லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மேட்சஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இங்கே காலம் ஏயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்துருக்குறாங்க. இதில் பேங்க்ரியாஸு, டியோட்டினம், ஸ்மால் இன்டெஸ்டைன், லிவர் இதெல்லாம் எதனோட லிங்க் ஆகக்கூடிய ஆர்கன்ஸு, எந்த ஸ்ட்ரக்சரோட லிங்க் ஆகக்கூடியது, மேட்ச் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம எதுன்னு செலக்ட் பண்ணோம். இப்போ அதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னலாம் எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்ஸ் ஆஃப் லிப்பர்கன் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஸ்மால் இன்டெஸ்டைனோட ரிலேட்டடானது. கிளிசன்ஸ் கேப்சூல் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா லிவரோட மேட்ச் ஆகுது. லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அது பார்த்திங்கனாக்கா பேங்க்ரியாஸ். அதேமாதிரி ப்ரௌனர்ஸ் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா டியோட்டினத்தோட லிங்க் ஆகுது, மேட்ச் ஆகுது. ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸ் வரும்போது ஏதாவது 1 2 நமக்கு வந்து தெரிஞ்சதாக கூட மற்றதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆன்சரு பார்த்துங்க. இப்போ இது ஒரு கொஸ்டின், ஆனால் நம்ம இதில் வந்து ஒரு 4 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். Which of the following is the most important cause for animals and plants being driven to extinction? இங்கே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹேபிட்டாட் லாஸ் அண்டு ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராட் அண்ட் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஒரு ரீசனாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆலன் ஸ்பீசிஸ் இன்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் எது வந்து சரியான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹேபிட்டாட் லாஸ் அண்டு ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் இதுதான் வந்து இதுக்கான சரியான விடைன்னு சொல்கிறாங்க. காரணம் ஹேபிட்டாட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் டிரைவிங் அனிமல்ஸ் அண்டு பிளான்ஸ் டு தி எக்ஸ்டிங்க்ஷன். இது காரணம் சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ரிடியூசிங் த ஃபாரஸ்ட் கவர் ஃப்ரம் 14% to 6%. 14% இந்த கவரேஜ் ஆனது ரெயின் ஃபாரஸ்ட் கவரேஜ் இப்போ 6% குறைஞ்சிருக்கு. இது இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தெர்மோரெகுலேஷன்? தெர்மோரெகுலேஷனுக்கு எது ரெஸ்பான்சிபிள் இந்த பிரெயின் பார்ட்டில்? இந்த டயக்ராமில் பார்க்குறீங்க வேரியஸ் பார்ட்ஸ் இருக்குது. மூளையில் பல்வேறு பகுதிகள். அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. செரிப்ரம், ஹைப்போதலாமஸ், கார்பஸ் கலோசம், மெடுலா ஆப்லங்கேட்டா. இந்த 4 ஆப்ஷன்ஸு எது வந்து தெர்மோரெகுலேஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். ஹைப்போதலாமஸ். இந்த டயக்ராமு இங்கேயே போட்டிருக்கு. ஹைப்போதலாமஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஸ்மால் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள் உள்ள. இதில் ஹைப்போதலாமஸ் இந்த தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் ஆஃப் அவர் பிரெயின் சொல்கிறாங்க. தெர்மோ ரெகுலேட்டரி சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஹைப்போதலாமஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். இது இருக்கிறதுனால தான் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பமானது சமநிலைப்படுத்தப்படுது. வெளியில் அதிக வெப்பம் இருந்தாலும் அதிகரிக்காது, அதேமாரி அதிக குளிர் இருந்தாலும் அது வந்து அதனுடைய உடல் வெப்பநிலையை பாதுகாத்து கொள்வதற்கு இதுதான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான என்னென்னு பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டினாக வருது. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பின்னு பார்த்தீங்கன்னாக்கா பைலேட்ரல் சிமெட்ரி,
ட்ரூ சீலோமேட் வித் செக்மெண்டேஷன் ஆஃப் பாடி. இதெல்லாம் கேரக்டர், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எதில் காணப்படுது, பைலேட்ரல் சிமெட்ரி எந்த ஆர்கன்ஸுக்கு காணப்படுது, அதேமாதிரி ட்ரூ சீலோமேட் வித் செக்மெண்டேஷன் ஆஃப் பாடி. இது வந்து சீரியலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஏயில் இருக்கிறது முதல்ல வரணும், செகண்ட் கேரக்டர் ரெண்டாவது வரணும், தேர்ட் கேரக்டர் மூணாவது வரும். இந்த ஆர்டரில் நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அனலிடா, ஆர்த்ரோபோடா அண்டு கார்டேட்டா. இதுதான் சரியான விடை. ஏன்னா ட்ரூ செக்மெண்டேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் அனலிடா. செகண்ட் வந்து பைலேட்ரல் சிமெட்ரி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ ஹேவ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், பைலேட்ரல் சிமெட்ரி அண்ட் ஆர் த ட்ரூ சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுன்னு பார்ப்போம். Select the correct sequence of organs in the alimentary canal of cockroach starting from mouth. காக்ரோச் கரப்பாம்பூச்சியினுடைய அலிமெண்ட்ரி கெனால் இதை மவுத்தில் ஆரம்பித்து அந்த உணவு மண்டலமானது அதனுடைய வரிசையை வந்து பார்க்க சொல்கிறாங்க. எது கரெக்ட் சீக்வன்ஸில் இருக்குது, வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபேரிங்ஸு, சோபேக்கஸ், க்ராப்பு, கிசார்டு, லியம், கோலன், ரெக்டம், இந்த மாதிரி. இதில் வந்து இந்த வரிசையானது மாறி இருக்கும். எது கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு மவுத்தில் ஆரம்பித்து ரெக்டம் வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஆப்ஷன்லேயுமே கரெக்டாக ரெக்டத்தில் முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் இடையில இருக்கிறது தான் ஏதோ மாறி இருக்குது. ஸோ நமக்கு வந்து இதனுடைய எலிமெண்ட்ரி கனால் நமக்கு தெரிஞ்சதுனாக்கா கரெக்டாக இதை ஆன்சரை எழுதிடலாம். ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இது சரியான ஆப்ஷன் என்னென்னு இப்போ பார்ப்போம். இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேரிங்ஸு, ஆசோவேகஸ், க்ராப்பு, கிசார்டு, இலியம், கோலன், ரெக்டம். இதான் வந்து சரியான வரிசை. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம்லேயும் அதுதான் கொடுத்துருக்குது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் கேஸஸ் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். எந்த இணையான 2 கேஸ் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓசோனும் அமோனியாவுமா, ஆக்சிஜனும் நைட்ரஜனுமா, நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூ க்ரீன் கேஸஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், பசுமை இல்லை வாயுக்கள், யாராருக்கெல்லாம் அந்த வாயுக்கள் நேம் தெரியுமோ அவங்கெல்லாம் ஈஸியாக அதை ஆன்சரை விடை பண்ணுறேன். இது ரொம்ப எளிமையான வினா வேறு பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு அண்டு மீத்தேன் இதுதான் வந்து மெயினாக இருக்கும். அதிகப்படியாக இருக்கக்கூடியதும் இதுதான் அதிக சதவீதத்தில். த ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் த டோட்டல் குளோபல் வார்மிங் இஸ். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 4 கேஸஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குது பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, சிஎஃப்சி, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது, நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ ஓகே, இதில் வந்து பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேனும் தான் அதிகமாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு 60%, மீத்தேன் வந்து 20% இருக்குது. ஸோ இது ரெண்டையும் தான் வந்து சரியான ஆன்சர் அப்படிங்கிறாங்க. தேர்ஃபோர் CO2 அண்டு மீத்தேன் ஆர் த மேஜர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்குலார் டிஸார்டர் இஸ் இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மஸ்குலார் டிஸார்டர் அப்படிங்கிறது வந்து இன்ஹெரிட் ஆகுது. இங்கே படத்தில் பார்க்கக்கூடியது எல்லாமே மஸ்குலார் டிஸார்டர்னால் வந்த பாதிப்புகள் தான். அது என்னென்னு ஒரு 4 லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். டெட்டானி, மஸ்குலார் டிஸ்ட்ரோபி, மயாஸ்தீனியா கிரேவிஸு, அதேமாதிரி பொட்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. த ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஸ்குலார் டிஸ்ட்ராபிங்கிறது தான். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரக்ரஸிவ் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில்ஸ். இது காரணம் என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்கெலட்டல் மசில் டீக்ரேட் ஆகுது அப்படிங்களா. மோஸ்ட்லி டியூ டு ஜெனட்டிக் டிஸார்டர் இன் மஸ்குலார் டிஸ்ட்ரோபி. இது வந்து மரபணு குறைபாட்டினால் வருது அப்படிங்கிறாங்க.
whereas tetany is muscular spasm due to the low calcium. கால்சியம் சத்து குறைவாக இருக்குது பாடி ஃப்ளூயிட்லன்னா வரும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து மயாஸ்தீனியா கிரேவிஸ் இஸான ஆன்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லியிருக்காங்க. லீட்ஸ் டு த பேராலிசிஸ் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பொட்டிலிசம்ங்கிறது இஸ் ரேர் அண்டு டேஞ்சரஸ் டைப் ஆஃப் ஃபுட் பாய்சனிங் காஸ்டு பை தி பாக்டீரியம் கிளாஸ்ட்ரீடியம் பொட்டிலினியம். இதனால் வரக்கூடிய ஒரு ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வரக்கூடிய பாதிப்பு. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் தான் நம்ம பார்த்தோம். அதனால் அது இருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு ஒரு 4 கொஸ்டினுக்கான விடைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் எதனால் காசு ஆகுது, என்ன ரீசன், எது டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். த ciliated epithelial cells are required to move particles or mucus in a specific direction in human. These cells are mainly present in ciliated epithelial cells. A type of cells உங்களுக்கு தெரியும். இது எதுக்கு தேவைப்படுதுனாக்கா மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ஆர் மியூக்கஸ் இன் ஏ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன். அந்த சிலியா மூலியமாக தான் என்ன பண்ணுதுனாக்கா பர்டிகுலர் டைரக்ஷனில் போகும். அன்வான்டெட்லாம் வந்து தடுக்கப்படும். தி செல்ஸ் ஆர் மெயின்லி ப்ரெசன்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் 4 ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க. எதில் இருக்குன்னா பைல் டக்ட் அண்ட் பாஞ்சிலோசா, ஃபாலோபியன் டியூப்ஸ் அண்ட் பேங்க்ரியாட்டிக் டக்டா, அதுமாதிரி யூஸ்டேஷியன் டியூப் அண்டு சலைவரி டக்டா, அல்லது வந்து ப்ராஞ்சட்டிஸ் அண்டு ஃபாலோபியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ரைட் ஆன்சர் இஸ் bronchioles and fallopian tube சொல்லியிருக்காங்க. Bronchioles and fallopian tubes are lined with ciliated epithelium to move particles or mucus in a specific direction. இங்கே இருக்கிறது மட்டும்தான் இதுமாதிரி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் அதை மூவ் பண்ணுது, அலோவ் பண்ணுது, பர்மிட் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். இது மேட்ச் த ஃபாலோயிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. காலம் 1 காலம் 2ன்னு. இதில் வந்து நம்ம இசிஜியில் வரக்கூடிய பி வேவ், கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், அதேமாதிரி டி வேவ், ரிடக்ஷன் இந்த டி வேவ் வர்ச்சியா. ஸோ இது எதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இது எதனுடைய மேட்சஸ் அப்படிங்கிறத இங்கே விடையை சரியாக பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. பி வேவ்ங்கிறது பார்த்திங்கனாக்கா டீபோலரைசேஷன் ஆஃப் ரீபோலரைசேஷன் ஆஃப் ஆர்டியான்னு சொல்லியிருக்கு. டீபோலரைசேஷன் ஆஃப் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு இதனுடைய கியூஆர்எஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா டீபோல் வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுமாதிரி டி வேவ் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதேமாதிரி ஃபோர்த் ஒன் பார்த்திங்கனாக்கா ரிடக்ஷன் இன் டி வேவ் ஆர்டியாங்கிறது கொரோனரி இன் ஜிமியா அப்படிங்கிறது தான். இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ மெத்தட் ஆஃப் இன் சிட்டு கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி? இன்சிட்டு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளே கன்சர்வ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு இது, இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக நம்ம உருவாக்கக்கூடியது. ஒன்று பயோஸ்பியர் ரிசர்வ், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பொட்டானிக்கல் கார்டன், அது மாதிரி பார்த்திங்கன்னா சேக்ரெட் க்ரோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை வந்து நம்ம வந்து பொட்டானிக்கல் கார்டனாக தான் இருக்கணும். பொட்டானிக்கல் கார்டன் எக்ஸாம்பிள் ஃபார் அது எக்ஸிட்டு கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி இதுக்கு மீனிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். In a species, the weight of newborn ranges from 2 to 5 kgs. புதிதாக பிறந்த குழந்தையினுடைய வெயிட்டு 2 to 5 கிலோ இருக்குது அப்படின்றாங்க.
97% of the newborn with an average weight between 3 to 3.3 kgs தான். Survey whereas 99% of the infant born with weight from 2 to 2.5 kgs or 4 to 5 kg. Which type of selection process taking place அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன நம்ம பார்ப்போம். ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The given data shows stabilizing selection as most of the newborn having average weight between 3 to 3.3 kgs. அதாவது survive and babies with less and more weight have low survival rate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கிலோலேருந்து 3.3 கிலோ இருக்கிறது தான் வந்து சர்வே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது குறைவாக இருந்தாலோ அல்லது அதிகமாக இருந்தாலோ அதை வந்து சர்வே ஆகாது அப்படின்னுருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். ஹவு டஸ் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது கொஸ்டின். இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். சேஞ்சிங் த permeability of the cell membrane சொல்லியிருக்கு. பைண்டிங் டு DNA and forming a gene hormone complex சொல்லியிருக்கு. தேர்ட் ஆப்ஷன் ஆக்டிவேட்டிங் cyclic AMP located on the cell membrane சொல்லியிருக்காங்க. யூஸிங் அக்கோபோரின் சேனல்ஸ் as second messenger சொல்லியிருக்காங்க. ஸோ which is the right answer அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா the binding to DNA and forming gene hormone complex இதுதான் வந்து the steroid hormone influences cellular activities. steroid hormone ஏன் வந்து செல்லுலர் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா டிஎன்ஏ வந்து ஜீன் ஹார்மோன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. steroid hormones directly enter into the cell and bind with intracellular receptors in nucleus to form hormone receptor complex. Hormone receptor complex interact with the genome. So genome hormone complex form ஆகுது. ஸோ அதனால தான் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். which of the following statement is not correctன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியான விடை தேர்ந்தெடுக்கக்கூடாது, தவறான விடையை தேர்ந்தெடுக்கணும். லைசோசோம்ஸ் ஹேவ் நியூமரஸ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். செகண்ட் ஆப்ஷன் the hydrolytic enzymes of lysosomes are active under the acidic pH. தேர்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ் ஆர் மெம்பரைன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபோர்த் ஒன்று லைசோசோம்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை தி ப்ராசஸ் ஆஃப் பேக்கிங் இன் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறத ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் இப்போ பார்ப்போம். The lysosomes are formed by the process of packaging in the endoplasmic reticulum. அதுதான் வந்து சரியான விடை இதுக்கு. ஆனால் இது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. லைசோசோம் put off from transphase of Golgi bodies. Precursor of lysosomal enzymes are synthesized by rough endoplasmic reticulum and then sent to Golgi bodies for further processing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். which of the following statement regarding post fertilization development in flowering plant is incorrect? இதுவும் இன்கரெக்ட் தான் சொல்லணும், கரெக்ட் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவரி டெவலப்ஸ் இன்ட்டு ஃப்ரூட் ரைட்டு. அதுமாதிரி சைகோ டெவலப்மெண்ட்டு எம்ப்ரியோ அதுவும் சரியான விடை தான். சென்ட்ரல் சர்வ் டெவலப்மெண்ட்டு எண்டோசோம் ரைட்டு. ஓவியூல்ஸ் டெவலப்மெண்ட்டு எம்ப்ரியோ சாக். ஓவியூவில் வந்து சீடாக தான் மாறும், எம்ப்ரியோ சாக்காக மாறாது. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னால் இதுவாக தான் இருக்கணும். இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ரைட்டு, ஓவியூல்ஸ் டெவலப்மெண்ட்டு எம்ப்ரியோ சாக் இதுதான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
இங்கே ஃபாலோயிங் ஆர் த ஃபோர்ஸ்ஃபுல் என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஓவில் வந்து சீடாக தான் மாறணும், ஓவரி ஃப்ரூட்டாக மாறும், சைகோட் வந்து எம்ப்ரியோவாக மாறும். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய செல்ஸு செகண்டரி நியூக்ளியஸ்லாம் வந்து எண்டோஸ்போமாக மாறும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கொஸ்டினில் இப்போ வந்து நம்ம ஒரு 4க்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபோர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸில் எது என்னவாக மாறுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். கன்கனாவலின் ஏஇஸ் இதோட டயக்ராம்ஸ் கொஞ்சம் பார்க்குறீங்க. இதான் வந்து இதை வந்து ஒரு மருந்தாக விற்கிறாங்க டைரெக்டாகவே கமர்ஷியலாக. இது வந்து ஒரு அல்கலாய்டா, எசென்ஷியல் ஆயிலா, லெக்டினா அல்லது பிக்மெண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்டின் சொல்லிட்டு. கன்கனாவலின் ஏ இஸ் ஏ செகண்டரி மெட்டபலைட்ஸ். இது வந்து 2ஆம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருள்லேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இது லெக்டின் இட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி டு அக்ளூட்டினேட் ஆர்பிசி செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுன்னு பார்ப்போம். Which one of the following equipment is essentially required for growing microbes in a large scale for industrial production of enzymes? என்சைம் ப்ரொடக்ஷனுக்கு மைக்ரோப்ஸ் அதிகமாக வளர்க்குறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பிஓடி இன்குபேட்டரா, ஸ்லட்ஜி டைஜஸ்டரா, இண்டஸ்ட்ரியல் ஓவனா, பயோரியாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சரியான விடை என்னங்கிறத பார்ப்போம். பயோரியாக்டர் இஸ் த ரைட் ஆன்சர். இது ப்ரொடியூசஸ் என்சைம் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் எக்யூப்மெண்ட் ரெக்யூர்ட் ஃபார் பயோரியாக்டர். லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் யூஸ் ஆஃப் பயோரியாக்டர். அதிகப்படியான உற்பத்திக்கு இது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இதில் உங்களுக்கு முக்கியமான வினாக்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அடுத்த வீடியோவில் முக்கியமான கேள்வியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.